பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுது விழுவோன்னு சொல்லி சத்துரு 24 ஹவர்ஸும் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பான். ஏன்னா அவங்க விழுந்து கிடக்கணும், எழுந்திருக்கவே கூடாதுன்றது தான் அவனுடைய நோக்கமும், அதுவே அவனுடைய மகிழ்ச்சியுமா இருக்கிறது. தாவீது கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, நீயோ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் என்று. சரி, எதனால் இந்த மனுஷங்கள்லாம் விழுந்து போகிறாங்க? நாம் எதனால் விழுந்து போகிறோம் அப்படின்னா பாவத்தினால தான். பிசாசினுடைய தந்திரமே ஒருத்தன் பாவம் செய்வதற்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி அந்த பாவத்தில் நம்மளை அகப்படுத்தி விழ வச்சிடுவான். இதை இப்படி கூட சொல்லலாம், ஒரு வேடன் பறவைகளை பிடிக்கிறதுக்காக ஒரு வலையை விரித்து வச்சு அந்த வலை மேலே அந்த பறவைக்கு தேவையான உணவை, தானியத்தை தூவி வச்சிடுவான். அந்த பறவைகள் மேலே பறந்துட்டு இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்காக பார்க்கும்போது கீழே இருக்கிற வலையை பார்க்காம வலைக்கு மேலே இருக்கிற உணவை பார்த்துட்டு அதை சாப்பிட்றதுக்காக அந்த வலை மேலே இறங்கிடும். அதுக்கப்புறம் என்ன, அந்த வலையில் மாட்டிக்கும். அந்த வேடன் அந்த பறவைகளை பிடிச்சிடுவான். இந்த மாதிரி தான் பிசாசும் நமக்கு ஆசை காட்டி விழ வச்சிடுறான். அப்படி விழுந்த ஒருவன் சத்துரு சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு சொல்கிறான், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் என்னுடைய அறியாமையினால் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன், ஆனாலும் நான் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். தன்னுடைய பாவங்களை ஒருத்தன் உணர்றான் அப்படின்னாவே அவன் எழும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒருவேளை விழுந்து போன நிலைமையிலேருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். தேவ சமூகத்தில் போய் உங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை மீண்டும் எழும்பி வர செய்வார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். உங்கள் மீதிலோ நீதியின் கிரீடத்தை தரிக்க செய்து உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார். விசுவாசிங்க, விசுவாசத்தோட வார்த்தையை அறிக்கையிடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். ஆமீன். God bless you.